வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நாம் எல்லோருமே ஒவ்வொரு நாளும் நன்றாக ஜெபிக்கிறோம். ஜெபம் இல்லாமல் நாம் ஒரு நாளை கூட விடுவதில்லை. நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலே ஜெபம் முக்கியமானது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஜெப நேரங்கள் எப்படி இருக்கின்றது, எதற்காகவெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியமானது. பொதுவாக நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்மளுடைய மனதிலே வருகின்ற ஆசைகள், இவைகளையெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஆனால் வேதத்திலே சில மாதிரியான ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். பல ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிறந்த, அழகான, அருமையான, அர்த்தமுள்ள ஒரு ஜெபத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது பல சூழ்நிலைகளிலே மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, துன்ப நேரங்களிலெல்லாம் ஆண்டவரோடு அவர் பேசின ஜெபங்களை நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். 143 சங்கீதம் 10 வசனத்திலே தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார்: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். எவ்வளவு அருமையான ஜெபம் பார்த்தீங்களா? ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். ஆனால் உமக்கு எது பிரியன்னு சொல்லி எனக்கு தெரியல ஆண்டவரே, நீர் அதை எனக்கு கற்றுத்தாரும். அப்போ இந்த ஜெபத்திற்கு பின்னால் அவருடைய அழகான ஆசை மறைந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே என் விருப்பங்களை அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பங்களின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஸோ இப்படி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் எவ்வளவு மகிழ்ந்திருப்பார். எப்பொழுதுமே நாம் அவருடைய விருப்பத்தின்படி வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்த நாட்களில் ஒரு கட்டத்திலே இவ்விதமாய் கூறுகிறார். யோவான் 4 வசனத்திலே, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி, விருப்பத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். போஜனம், உணவு, நம்மளுடைய சரீரத்தின் ஆதாரம். சரீரத்தினுடைய அவயவங்கள் செயல்படுவதற்கு, ஏன் நாம் உயிரோடு இருப்பதற்கு ஆகாரம், போஜனம் முக்கியம் அல்லவா? அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலைத்திருக்க அவருடைய விருப்பமாகிய போஜனத்தை உட்கொள்வது அவசியம். இப்படியும் இந்த வசனத்தை புரிந்து கொள்ளலாம் அல்லவா? அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வது என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் போஜனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்களில் நம் மனதிலே ஆசைகள் வரும். அப்படி ஆசைகள் வருகின்ற பொழுது, இது எனது ஆசையா அல்லது இது எனக்கு தேவையா, இது தேவனுடைய விருப்பமா என்ற கேள்வியை நான் கேட்க வேண்டும். இப்படி நான் விரும்புகிறேன், இப்படி செயல்படுவது என்னுடைய விருப்பமா அல்லது இது தேவனுடைய விருப்பமாக இருக்குமா? வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது எனக்காகவா அல்லது தேவனுக்காகவா? ஸோ இப்படி ஒரு கேள்விகளை கேட்டு நான் அதன்படி வாழ்வேன் என்று சொன்னால், வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதிலே நான் தவறாமல் இருப்பேன். இன்னொரு காரியம், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அவருக்கு நெருக்கமாயிருப்பார்கள். வேதத்தில்
மார்க் 3ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியில் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருப்பார். பயங்கர கூட்டமாக இருக்கும். சமாளிக்க முடியாமல், நேரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை சுற்றி நிறைய கூட்டம் இருக்கும். உபதேசித்து கொண்டிருப்பார். அப்ப வீட்டுக்கு வெளியே மரியாளும் இயேசுவின் சகோதரர்களும் வந்து நிற்பாங்க. சொல்லி விடுவாங்க, நாங்க வந்திருக்கிறோம், அவரை அழைத்து வாருங்கள். அப்ப அந்த சந்தர்ப்பத்தையும் இயேசு கிறிஸ்து உபதேசத்திற்கு பயன்படுத்துவார். என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசுவே, உம்முடைய தாயாரும் சகோதரர்களும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதர சகோதரியுமாய் இருக்கிறார்கள். என்ன அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இதுல என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் நான் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருப்பேன். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் நான் அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினராக இருப்பேன். ஆண்டவருடைய விருப்பத்தின்படி வாழ்ந்தால் நான் அவருக்கு பிரியமானவனாக இருப்பேன். இப்ப நம்ம வாழ்க்கையில, ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். கற்றுத்தாங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? அவரோடு இருப்பது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வது, பரிசுத்தமாக வாழ்வது, வேதத்தின்படி வாழ்வது. என் ஆசைகளை பரலோகத்தின் காரியங்களில் வைத்து உலக மயக்கங்களில் இருந்து விலகி வாழ்வது. இதுதானே அவருடைய விருப்பம். நம்மளுடைய ஜெபம் இனிமேல் இப்படியாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, உமக்கு பிரியமானவைகளை செய்வதற்கு விரும்புகிறேன். கற்றுக் கொடுங்கள் ஆண்டவரே. அப்படி நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. இப்படியாய் நம் ஜெபங்கள் இருப்பதாக. நேற்று உங்களை வழிநடத்தின தேவன் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.